ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிங்க, என்ன வீடியோவே காணோம், என்னாச்சு உடம்பு சரியில்லையானு. உடம்பு சரியில்லை இல்லைங்க, இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தம்பிக்கு இப்போ வந்து ஆஃப்டர்நூன் வந்து செக்ஷன் கிடச்சிருக்கனால கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்குது. பாப்பாவை காலையில் அனுப்புகிற மாதிரி இருக்குது. அப்புறம் தம்பிக்கு வந்து 1:00னா அதுக்கடுத்து லஞ்ச் குக் பண்ணி அவருக்கு ஊட்டிட்டு போய் விட்டுட்டு வர மாதிரி இருக்கா. அதனால கரெக்ட் டைமாக இருக்குது. அதுக்கடுத்து யோகா கிளாஸ் போக அப்படியே ரொம்ப புதுசாக இந்த ரொட்டீன் லைஃப்குள்ளே போக கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால தான் என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியல. இனிமேல் கரெக்டாக வீடியோ வந்துடுங்க. டெய்லி வந்து பாப்பாவுக்கு என்னென்ன பேக் பண்ணுறேன், ரெசிபி ஆல்ரெடி பாஸ்தா ரெசிபி இருக்குது. அதனால தான் வந்து நான் இதில் வந்து நான் எடுக்கலை. நான் எப்போவுமே வந்து பாப்பாவையும் காலையில் போய் ஸ்கூல் விட்டு வருவேன். இந்த தடத்துலேருந்து பாப்பா வந்து நானே சைக்கிளில் போய்க்கிறமான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க 2 நாளாக. அக்கா போகிறனால நானும் ஸ்கூட்டரில் தான் போய் ஆவேன்னு அடம் பிடிக்கிறாரு. அதனால் நாங்கள் வந்து பஸ்ஸில் போவோம். இப்போ வந்து நடந்தே போகிறனால கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ சாயந்தரம் வந்தோடனே அவருக்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டு வந்து சப்பாத்தி நைட் ஷிஃப்ட் ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு சப்பாத்தி போட ஆரம்பித்தேன். ரொம்ப பேர் கேட்டிங்க, நீங்கள் எப்படி உங்களுக்கு ரவுண்டு வருது, உங்கள் சப்பாத்தி நல்லாவே சூப்பராக இருக்கே, எப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் எப்படி வேணாலும் மாவு பிணைஞ்சிக்குங்க. பிணைஞ்சிட்டு உருட்டும் போது மாத்திரம் அந்த மாவில் உதிரி மாவுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாவு அதிகமாக ஒட்டக்கூடாது. கையில் நல்லா சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னாவே இதாயிரும். எப்போ தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, கம்மி சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் சூட்டில் வச்சுட்டு டக்குன்னு திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு போடுறீங்கன்னா அடுத்து உடனே வந்து அந்த பச்சை இல்லாமல் இருக்கும்ல, அதை டக்குன்னு திருப்பி போட்டுட்டு போட்டிங்கன்னாவே நல்லா அதாவே பொங்கிருங்க. சப்பாத்தி பொங்குறது ரொம்ப ஈஸி தான். நம்ம டச் பண்ணாமல் இருந்தாலுமே நல்லா பொங்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.